வெள்ள நீரால் பாதிப்புக்குள்ளாக வாய்ப்பிருக்கும் ஈரோடு காவிரி கரையோர கிராமங்களில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காவிரி கரையோரங்களில் வசிக்கும் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்படக்கூடும் என்ற அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் காங்கேயம் பாளையம், நஞ்சை காலமங்கலம், கொலாநல்லி உள்ளிட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் தங்குவதற்கு 77 நிவாரண முகாம்களையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மத்திய பட்ஜெட்டின் நகலை கிழித்து எறிந்த காங்கிரஸ் கவுன்சிலர்களின் செயலால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் அறிஞர் அண்ணா மாளிகையில் மேயர் இந்திராணி பொன்வசந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாமன்ற கூட்டத்தில் மதுரை மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 வார்டு கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். குறிப்பாக அதிமுக, திமுக, காங்கிரஸ் மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியின் கவுன்சிலர்கள் மத்திய பாஜக அரசை கண்டித்தும், மத்திய பட்ஜெட்டின் போது தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காத பாஜக அரசை கண்டித்தும் கண்களில் கருப்பு வெள்ளை துணிகளை கட்டிக்கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது திடீரென கையில் வைத்திருந்த மத்திய அரசின் பட்ஜெட் நகலை கிழித்து எறிந்து கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு குறும்படத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்த குறும்படம் மற்றும் குறும்பாடல்கள் தயாரிக்கப்பட்டது. அவற்றினை செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் அதிநவீன மின்னணு வாகனத்தின் வாயிலாக மாவட்டம் முழுவதும் திரையிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு இன்று விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா துவக்கி வைத்தார். மழைநீரினை சேகரிப்பதன் மூலம் நிலத்தடி நீர் உயர்ந்து நிலம் வறட்சியடையாமல் பசுமையாகி குடித்தண்ணீர் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கும் எனவும், இதன் மூலம் மாவட்டத்தில் விவசாயம் செழிப்படையும், வருங்கால சந்ததியினருக்கு நாம் விட்டுச் செல்லும் பொக்கிஷம் என பொதுமக்கள் அனைவரும் உணரும் வகையில் இந்த குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். கடலூரில் சாலையில் நின்ற மாட்டின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் பின்னால் வந்த இருசக்கர வாகனம் விபத்தில் சிக்கியதால் 7 பேர் படுகாயமடைந்தனர். தருமபுரியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனது குடும்பத்துடன் சிதம்பரத்தில் இருந்து விருத்தாச்சலம் வழியாக சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். இவரது காருக்கு பின்னால் வடலூரை சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது நண்பர்களான பாஸ்கர், வெங்கடேசன் ஆகிய மூவரும் ஒரே வண்டியில் வந்துள்ளனர். அப்போது கார்குடல் கிராமத்தின் அருகே கார் வந்து கொண்டிருந்தபோது திடீரென மாடு குறுக்கே வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் திடீரென பிரேக் அடிக்கப்பட்டதால் கார் மாட்டின் மீது மோதியுள்ளது. அதே சமயம் பின்னால் வந்த இருசக்கர வாகனமும் கார் மீது மோதியது. இதில் கார் தலைகீழாக சாலை ஓரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் காரில் சிக்கியிருந்த 4 பேரையும், இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபர்களையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் 7 பேருக்கும் தலை, கை, கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் விபத்தில் சிக்கிய மாடும் உயிரிழந்தது. இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கரன்சி பகுதியைச் சேர்ந்த பெண் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி குடும்பத்துடன் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கோர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பலர் உயிரிழந்த நிலையில் குன்னூர் அருகே உள்ள கரன்சி பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வயநாடு சூரன்மலை பகுதியில் விஜிஸ்குட்டன் என்பவரை திருமணம் செய்து குடும்பத்துடன் சூரன்மலை பகுதியில் வசித்து வந்துள்ளார். விஜிஸ்குட்டன் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் ஊழியராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய முன்தினம் இரவு ஏற்பட்ட நிலச்சரிவில் விஜிஸ்குட்டன், கௌசல்யா மற்றும் அவர்களின் குழந்தை 3 சிக்கி உயிரிழந்தனர். அவர்களின் உடலை குன்னூருக்கு கொண்டுவர இயலாததால் அங்கேயே தகனம் செய்யப்பட்டது. குன்னூர் பகுதியைச் சேர்ந்த பெண் வயநாடு கோர விபத்தில் உயிரிழந்தது அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. வயநாட்டில் சூரத்மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு என் பொண்ணு, பையன், மாப்பிள்ளை
பேத்தி ஃபேமிலி எல்லாமே இறந்துட்டாங்க. கேள்விப்பட்டு நாங்கள் போனோம். போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து எனக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் அங்கேயே எல்லாமே எரிவிட்டு கொண்டுட்டு நைட்டு 1 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இன்னைக்கு காலையில் தான் இங்கே வந்தோம். கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் நாங்கள் கொண்டு வர முடியும். பாடி ஒவ்வொரு இடத்துல வீக் ஆகிடுச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.